டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? நான் வேலை விட்டு நிற்க போகிறேண்ணா. நீ வேலைக்கு சேர்ந்தே 76 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வேலை விட்டு நிற்க போறேன். என்னடா அர்த்தம்? உன்ன மாதிரி பசங்களாம் வேலை கடிச்சு வரீங்கடா, அப்புறம் உடனே வேலை விட்டு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்றாங்கண்ணா. சும்மா டாமினேட் பண்ணி பேசுறாங்க. எனக்கு பிடிக்கலண்ணா, நான் நிற்க போறேண்ணா. டேய் தம்பி, எந்த கம்பெனியில் பாலிடிக்ஸ் பண்ணல? எல்லா கம்பெனியும் நடக்குது, எனக்கும் நடந்திருக்குடா. நீ பாரு, ஒரு 3 மாசம் பல்ல கடிச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சொன்னா புரியாது. உன்னா உன் நம்ம தானே உங்கள் ஃபேமிலி இருக்கு. புதுசாக பைக் வாங்கிற, இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும். உங்கள் அம்மா யார் பார்த்துப்பா? திரும்ப வீட்டு வரைக்கும் அனுப்பியா? அங்கங்கே ஐடி கம்பெனியில் மாதம் 3000-4000 பேர் வேலை விட்டு தூக்கிக்கிறானுங்க. இதை கிடைச்ச வேலையை ஒழுங்காக பார்க்கறது விட்டு என்னடா இவன் சொல்கிறா? இவங்கிட்ட ரொம்ப பேசுகிறானுங்க, எனக்கு பிடிக்கல. வேலை விட்டு நிற்க போகிறேன். டேய் யாரா மச்சான், நீ வேலையை விட்டு நிற்க போறியா? அப்போ நானும் வேலையை விட்டு நிற்கிறேன். நோ, நீ எங்களுக்கு பேச 14 நாள் வேலை செய்யற நீ தான்டா குட்ட கலப்பி தாளம் உள்ள போய் 14 சமாளம் பேசு. 14 நாள் எதுக்கு 14 நாள் வேலை செய்யணும்? நீ எங்களுக்கு சம்பளம் தர? மச்சான், இந்த ஆளு எதுக்குடா நம்மள நாள் 14 நாள் வேலை செய்ய சொல்றான்? எதுக்கு 14 நாள் நீ சொல்லு. இருடா கத்தாயிரா இருடா. நீங்க 2 பேரும் எனக்கு தம்பி மாதிரிடா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன், முதல்ல கேளுங்க. ஒரு எம்என்சி, ஒரு ஐடி கம்பெனினா 90 நாள் அங்க வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் ஒரு ப்ரொஃபஷன். அப்படி போனாதான் வெளியே உனக்கு வேலை கொடுப்பான், இல்லை உன மதிக்க மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் 90 நாள் வேலை செஞ்சா அவனுக்கு ரெஃபரல் போனஸ் வரும். அதுதான் கத்தினுக்கிறான். ரெஃபரல் போனஸா? மச்சான், இந்த ஆள் நீ வரதுக்கு முன்னாடி என்னலாம் பேசினா தெரியுமா? அம்மா அண்ணா, குடும்பம் அண்ணா. மச்சான், கொஞ்ச நேரத்துல அண்ணமே பேசி என்னையே ஃபீல் ஆகிட்டான் மச்சான். ஏய் எச்சக்கல நாயே, ரெஃபரல் போனஸ்க்கு அவ்வளவு பேசுன? சரி விடு. நான் சொல்றது கேளு. நீ 14 நாள் வேலைக்கு வாடா. நீ வேலைக்கு மட்டும் வாடா. நான் பஞ்சில் 14 நாள் நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா உங்க வேலையை கூட நான் செய்யறேன்டா. எனக்கு நீ வேலைக்கு வந்தா மட்டும் போதுடா. டேய் நான் சொல்றது டேய் போவாதீங்க. டேய் நான் சொல்றது கேளுடா. டேய் நிறைய பிளான் வச்சிருக்கேன். ப்ளீஸ் டேய் ஆபீஸ்ல பார்த்தா அசிங்கம் பண்ணா. மேனேஜர் போறானே. ப்ளீஸ் நீ டேய் ப்ளீஸ் கிஞ்சி கேட்டுடா. டேய்